இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நம்மளோட பிஸ்னஸ் வேலைக்கு சரியாக போயிடுச்சு. அப்புறமா எப்பவும் போலேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட்டு சாப்பாடு வாங்க போகலாமேன்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டால் ஒருத்தர் சூப்புன்றாங்க, ஒருத்தர் இட்லின்றாங்க, ஒருத்தர் சப்பாத்தின்றாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல் போயிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு போய் படுத்து 1/2 மணி நேரம் ஆகலை. திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு தேனாம்பேட்டை போவோன்றான். இந்நேரம் எதுக்குடா தேனாம்பேட்டுக்குன்னு கேட்டால் என் ஒரு சின்ன வேலைடா ஃப்ரெண்டை பார்க்க போனோம்னா. சரி நமக்கு தான் ஒரு கண்டக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி வெளியே போய் பார்த்தா வண்டியை காணோம். 5 நிமிஷமாக அப்படியே நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம ரூமில் இருக்கிற 2 அண்ணாவும் ஃப்ரெண்டும் ராஜா பகுத் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த வண்டியை பிடிங்கிட்டு நானும் ஃப்ரெண்டும் தேனாம்பேட்டைக்கு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வருவான்னு பார்த்தா நடுராத்திரி 1/2 மணி நேரமாக ரோட்டில் நிற்க விட்டான். வந்த கடுப்புக்கு தூக்கி போட்டு மொத்தலான்னு தோணிச்சு. தூக்க கலக்கத்தில் அமைதியாக உட்காந்துட்டேன். ஒரு வழியாக எப்படியோ வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவோன்னு பார்த்தா வர வழியே டீ கடையை பார்த்து நீ பட்டு டீ குடிப்போன்றான். நடுராத்திரி 12 மணிக்கு எவன்டா டீ குடிப்பான்னு அவன்கிட்ட கேள்வியை கேட்டு நானும் அவன் கூட சேர்ந்து டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 1 மணி நேரத்தில் வந்துடலான்டான்னு என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போய் 1 மணிக்கு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தான். பேசுகிற பகவான் நைட்டு கொண்டு போய் காக்க விட்டான். எவ்வளோ நேரம்? அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு டே இவனை வச்சு ஃபுல் ஃபன்னாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு.